Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alamin. Assalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursalin. Sayyidina Muhammad wa ala alihi wa sahbihi ajma'in. Rabbi shrah li sadri wa yassir li amri wa hlul 'uqdatan min lisani yafqahu qawli. Rabbi yassir wa la tu'assir wa tammim bil khair. Allahumma la sahla illa ma ja'altahu sahla wa anta taj'alul hazna idha shi'ta sahla. அனைத்து மாணவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக காப்போத்த சாதாரண தர பரீட்சைக்காக அரபி இலக்கிய பாடத்தை தெரிவு பாடமாக கொண்ட மாணவர்களுக்கு வாராந்தம் இலவசமாக தொடர்ச்சியாக நடாத்தப்பட்டு வருகின்ற இந்த தொடர் வகுப்பில் இன்றைய வகுப்பானது 18வது வகுப்பாக காணப்படுகின்றது, தரம் 11 மாணவர்களுக்கு. அந்த வகையில் அன்புள்ள மாணவர்களே, நாங்கள் சென்ற வாரம் ரிபாவுல் வாலிதேன், பெற்றோர்களின் திருப்தி என்ற தலைப்பிலும், அதே போன்று முஸ்லிமூன என்ற தலைப்பிலும் உள்ள கவிதைகளை நாங்கள் சென்ற வாரம் முழுமையாக பார்த்து முடித்தோம். அதாவது சென்ற வாரத்துக்கு முன்னைய வாரம் நாங்கள் குறிப்பிட்ட கவிதைகளை படித்தோம். சென்ற வாரம் கடைசியாக இடம்பெற்ற வகுப்பில் அந்த இரு கவிதைகளிலும் காணப்படக்கூடிய அரபு மொழியிலான வினாக்களையும் அவற்றுக்கான விடைகளையும் நாங்கள் கலந்துரையாடினோம். அன்புள்ள மாணவர்களே, இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நாங்க படிக்க இருக்கின்ற குறிப்பிட்ட அந்த விடயத்தை, அந்த கவிதையை படிப்பதற்கு முன்னர் உங்களுக்கு தெரியும், இன்றைய தினம் மிக விசேடமான ஒரு தினம். இஸ்லாமிய புது வருடத்தின் முதலாவது மாதம் முஹர்ரம் மாதத்தில் நாங்கள் இருக்கின்றோம். ஏன்னா அந்த வகையில இன்றைய தினம் பிறை 9 காணப்படுகின்றது. அதை நாங்கள் தாசுஆ என்று சொல்றோம். அதே போல நாளைய தினம் ஆஷூரா, பிறை 10 ஆஷூரா தினம். இந்த 2 தினங்களிலும் நோன்பு நோட்பது சுன்னத்தாக்கப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். வாட்ஸ்அப்பினூடாக, ஸ்டேட்டஸினூடாக உங்களுக்கு அது தெரிய வந்திருக்கும் பெரும்பாலும். அப்ப ஆஷூரா தினத்தில், அதாவது நாளைய தினம் முஹர்ரம் மாதம் பிறை 10, இந்த ஆஷூரா தினத்தில் நோன்பு நோட்பதன் மூலமாக அல்லாஹு தாலா நம்முடைய ஒரு வருடத்துக்குரிய பாவங்களை என்ன செய்கிறான் என்றால் மன்னித்து விடுகிறான். ஆஷூரா தினம் நோன்பு நோட்பது அதற்கு முன்னைய வருடம் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவாகி உள்ளது. அப்ப அதே நேரம் ஆஷூரா தினம் என்பது அப்ப முஹர்ரம் மாதம் 10ஆம் நாள். அதே போன்று இப்ப யூதர்களும் இந்த குறிப்பிட்ட தினத்தில் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு மாறு செய்யும் முகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அடுத்த வருடம் நான் வாழ்ந்தால் நிச்சயமாக நான் 9ஆம் நாள் நோன்பு பிடிப்பேன் என்று சொன்னார்கள். அதைத்தான் அங்க தாசுஆ என்று சொல்றோம். எனவே இன்றைய தினமும் நாளைய தினமும் நோன்பு நோட்பது மிக சுன்னத்தான ஒரு அமலாக உள்ளது. இன்றைய தினம் முடிந்து விட்டது. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு, அதாவது இன்று நாங்கள் சஹர் செஞ்சு நாளைக்கு நோன்பு பிடிக்கிறது ஆஷூரா தினத்துக்குரிய நோன்பு. அப்ப இன்றைய தினம் நோன்பு நோக்க சந்தர்ப்பம் இல்லாமல் போனவர்கள் நாளைய தினமாவது நோன்பு நோற்றுக்கொள்வது மிக சிறப்பாக இருக்கும். ஒரு ஞாபகமூட்டலுக்காக வேண்டி, ஏன் இந்த நாளில் நாங்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்றால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மிக கடுமையாக எதிர்த்த ஃபிரௌனுக்கும் இடையில் இடம்பெற்ற நீண்ட போராட்டத்தில் அல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த போராட்டத்தின் முடிவை சாதகமாக வழங்கிய நாள் இந்த நாளாகும். எனவே அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி அல்லாஹுக்கு நன்றி செலுத்த நோன்பு நோக்க வேண்டும் என்று இஸ்லாம் எம்மை தூண்டுகின்றது. எனவே அன்புள்ள மாணவர்களே, அரபி இலக்கிய பாடத்தில் ஏன் நான் இந்த தாசுஆ ஆஷூரா நோன்பை ஞாபகப்படுத்துகிறேன் என்று நீங்கள் யோசிக்க வேண்டாம்.
உண்மையில் உங்களுடைய பாட ஆசிரியர்கள், இஸ்லாம் பாட ஆசிரியர்கள் அல்லது அரபி இலக்கண பாட ஆசிரியர்கள் உங்களுக்கு ஞாபகமூட்டி இருப்பார்கள். எனக்கு ஒரு கடமைப்பாடு இருக்கின்றது. எல்லா பாடங்களிலும் இவ்வாறு ஞாபகமூட்டுவார்களா என்று எனக்கு தெரியாது. இருந்தாலும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்வது மிக சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். என்றால் வதக்கிர் பைன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், ஞாபகமூட்டுங்கள், ஞாபகமூட்டுவதானது முஃமின்களுக்கு பயனளிக்கும் என்று அல் குர்ஆன்ல ஒரு வசனம் ஒன்று வருது. அந்த வகையில ஒரு ஞாபகமூட்டலுக்காகத்தான் இதை நான் உங்களுக்கு முன்வைத்தேன். எனவே முடியுமான மாணவர்கள், பிள்ளைகள் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் தவறி போனாலும் பரவாயில்லை, நீங்க நாளைக்காவது முடியுமாக இருந்தால், ஸ்கூல் போறதுனால சிரமமாக இருக்கும், கொஞ்சம் அல்லாவுக்காக என்ற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோடு, தூய எண்ணத்தோடு நீங்க நோன்பு நோட்பீர்களாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹு தாலா எந்த நோக்கத்துக்காக, எந்த எண்ணங்களுக்காக, எந்த காரணத்துக்காக நீங்க நோன்பு நோட்டீர்களோ அதை உங்களுக்கு பூரணமாக தர போதுமானவனாக இருக்கிறார். சரி, அந்த ஒரு சின்ன ஒரு ஹாத்திரா அல்லது ஞாபகமூட்டலோடு இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பை நாங்கள் ஆரம்பிக்கலாம் என்று எண்ணுகிறேன். அன்புள்ள மாணவர்களே, நாங்கள் இப்ப 2ஆம் தவணைக்குரிய காலப்பகுதியில் இருக்கின்றோம். எனவே நாங்கள் பெரும்பாலும் 1ஆம் தவணைக்குரிய பகுதிகளை முழுமையாக படித்திருக்கின்றோம். 2ஆம் தவணையில் உள்ள சில விடயங்களை நாங்கள் பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் நாங்கள் 1ஆம் தவணையில் காணப்பட்ட முஸ்லிமூன என்ற கவிதையையும் ஹிர்ரி என்ற கவிதையையும் நாங்கள் பார்த்தோம். 2ஆம் தவணைக்குரிய பகுதிகளில் ரிலாவுல் வாலிதேன் என்ற கவிதையை நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாங்கள் மிக முக்கியமான ஒரு கவிதையை நாங்கள் பார்க்கறது இருக்கிறோம். அதுதான் மகாரிமுல் அஹ்லாக். மகாரிமுல் அஹ்லாக் இது ஒரு பெரிய கவிதை. ஒப்பிட்டாலும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்ன பாருங்க, 2, 4, 6, 8, ஓகே, 10, 12, 14, 16, 18, 20 கிட்டத்தட்ட பாருங்க ஒரு 10 வரிகள். 10 வரிகள் இதை சேர்த்து ஃபுல்லா பார்க்குற நேரம் ஒரு வரி. அப்ப 10 வரிகளை கொண்ட ஒரு கவிதையாக இந்த கவிதை காணப்படுகின்றது. எனவே ஒப்பீட்டளவில் நாங்க 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு 2 வகுப்புலையும் படிக்கின்ற கவிதைகள்ல ஒரு மிகப்பெரிய கவிதையாக இந்த மகாரிமுல் அஹ்லாக் என்ற இந்த கவிதை காணப்படுகின்றது. இப்ப இதுல இருக்கின்ற எல்லா வசனங்களும் டீச்சர் கைட்ல உள்ள வசனங்களாகவும் வாக்கியங்களாகும். எனவே நாங்கள் எல்லா வரிகளையும் முழுமையாக கற்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எனவே தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் பொறுமையாக இருந்து படிச்சுட்டு போங்க. ஏதாவது டவுட் இருந்தா தாராளமாக கேட்டுக்கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். சரியா? ரைட், ஓகே. ரைட், மகாரிமுல் அஹ்லாக் அண்டா நற்குணங்களைத்தான் நாங்க மகாரிமுல் அஹ்லாக்னு சொல்றது. மகாரிம் என்ற கருத்து சங்கையான என்ற கருத்துல வர, அஹ்லாக் என்பது ஹுலுகுன் அஹ்லாகுன். ஹுலுக் என்ற சொல் நீங்க படிச்சிருப்பீங்க இஸ்லாம் பாடத்துல. ஹுலுக், அஹ்லாக், ஹுலுகுன் ஹசன், அஹ்லாகுன் ஹசனா, சுலூக், அதப், ஆதாப் போன்ற சொற்கள் எல்லாம் நற்குணங்களை, நன்னடத்தைகளை, நல்ல பண்புகளை குறிக்கின்ற சொற்களாக காணப்படுகின்றன. அப்ப மகாரிமுல் அஹ்லாக் என்று வரக்குள்ள அது பொதுவாக நற்குணங்கள் என்ற கருத்துல எங்களுக்கு என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். இடப்பொருள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னமா புஇஸ்து லியுதம்மிம மகாரிமல் அஹ்லாக், நற்குணங்களை பூரணப்படுத்துவதற்காகவே நான் அனுப்பப்பட்டுள்ளேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையில நாங்க இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு ஒரு அழகான ஒரு கவிதையை நாங்க படிக்கிறது இருக்கிறோம். பாருங்க, முதலாவது இந்த கவிதையை பாருங்க. நீங்க ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் நாங்களும் படிப்போம். படிச்சவங்களுக்கு ஒரு மீட்டலாக இருக்கும், படிக்காதவங்க நல்ல உன்னிப்பா கவனமா பாருங்க. ரைட். ஷர்ருல் மகாலி அல் கிஸ்பு ஹைருல் ஹிசாலில் அதப், அல் பஹ்லு ஐபுன் ஃபாலிஹ் வல் ஜூது சித்ருன் சாலிஹ், அல் அக்லு காதின் ஆதில் வல் உஜ்பு தாஉன் காத்தில், அல் உம்ரு ضيفٌ ராஹில் வல் மாலு ظில்லுன் زائل, البر للحب سبب
இன்னல் பகீல லா யுஹப் طهارة الأخلاق من كرم الأعراق الكذب والنميمة والغدر شر سيمة تأني في الأمور لا سيما السرور وعجل إلى الخيرات من حذر الفوات مالك غير نفسك لا تك عنها ممسكا. ரைட், ஓகே, சரியா? அப்போ ஒரு 10 வரிகளை கொண்ட ஒரு கவிதையாக காணப்படுகின்றது. 10 வரிகளையும் 2 பகுதி அளிக்குது. ஷர்ருல் மகாலி அல் கிதுப் ஒரு பகுதி, அது இன்னும் ஒரு பகுதி. அப்ப அந்த அடிப்படையில 20 பகுதிகளை கொண்டதாக இந்த கவிதை காணப்படுகின்றது. நாங்கள் ஒவ்வொன்றாக பார்ப்போம். சரியா? லேசி, கஷ்டம் இல்ல. நாங்க படிச்ச சொற்கள் ஏராளமாக வருது. உதாரணமாக ஷர்ருன் என்ற சொல் 10ஆம் ஆண்டுல சூரத்துல் ஃபலக்க படிக்கிற நேரம் ஷர் என்ற சொல் 4 முறை வாரத்தை நீங்க படிச்சிருப்பீங்கன்னா, மின் ஷர்ரி மா ஹலக் வ மின் ஷர்ரி காஸிகின் இதா வகப் வ மின் ஷர்ரி நஃபாஸாத்தி ஃபில் உகத் வ மின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத். ஷர் என்ற சொல் உங்களுக்கு மிக பரிச்சயமான சொல். சூரத்துன் நாஸ்லயும் மின் ஷர்ரில் வஸ்வாஸ் என்று வருது. அப்ப 5 தடவைகள் சூரத்துல் ஃபலக் சூரத்துன் நாஸ் 2 சூறாக்கள்லையும் 5 தடவைகள் வந்திருக்கின்ற சொல் தான் ஷர். அப்ப ஷர்னா கருத்து என்ன? நீங்க சொல்லுங்க பார்க்க. ஷர்னா கருத்து என்ன? கெட்டது, கெட்டது, தீங்கு, மோசமானது என்ற கருத்துக்கள்ல வரும். சரியா? ரைட். அதே போல ரைட் அல் அதப் என்ற சொல் உங்களுக்கு தெரியும். அதபண்டா கருத்து என்ன? அதப், அதப், அதபில்லாதவன் என்று சொல்ற அதபண்டா கருத்து என்ன? ஒழுக்கம், ஒழுக்கம். அதபண்டா ஒழுக்கம். அந்த சொல்ல உங்களுக்கு தெரியும். அரபால அந்த சொல்ல நாங்க கிட்ட பேச்சு வழக்குல பயன்படுத்துறோம். உதாரணமாக பெரியவங்க மூத்தவங்க ஒரு நன்னடத்தை, அதாவது நடத்தை பிறழ்வாக நடக்கின்ற போது அந்த ஒரு சிறுவனோ அல்லது யாரோ அதபில்லாம நடந்து கொள்ளவானம் என்று சொல்றார். அதாவது ஒழுக்கம் இல்லாம நடந்து கொள்ளவானாம் என்று சொல்றதுதான் அது. அப்ப அதபண்ட சொல்லும் போது பரிச்சயமான சொல். அது மாதிரி இன்னும் கீழே சில சொற்கள் இருக்குது. நாங்க படிக்கிற நேரம் நாங்களும் ஞாபகப்படுத்துறேன். அப்ப நாங்க படிச்ச சொற்கள் அல்லது படித்த சொற்களோடு நெருக்கமாக உள்ள சொற்கள். உதாரணமாக அல் கித்ப் என்ற சொல் பொய் என்ற கருத்துல வரும். சரியா? அப்ப அந்த பொய் என்ற சொல்லை குறிக்கின்ற வேறு சொற்களை நாங்க படிச்சுக்கிறோம், பாடத்துகளை படிச்சுக்கிறோம். எனவே அந்த அடிப்படையில இது 10 வரிகளை கொண்ட ஒரு கவிதையாக இருந்தாலும் எங்களுக்கு மிச்ச லேசா படிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். பொறுமையாக இருந்து முழுமையாக படிச்சுட்டு போங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? ரைட், ஓகே. ஷர்ருல் மகாலி அல் கிதுப் ஹைருல் ஹிசாலி அல் அதப். ஷர்ரண்டா கெட்டது, மோசமானது, தீயது என்ற கருத்துல வரும் இல்லையா? அல் மகால் என்ற கருத்து வார்த்தை, கூற்று, வார்த்தை. இப்ப கால என்றா கூறினான். இப்ப குல், குல் என்றா என்ன? கூறுவீராக. குல் ஹுவல்லாஹு அஹத், குல் யா அய்யுஹல் காஃபிரூன், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ். இந்த 4 சூறாக்களையும் நாங்க பொதுவாக குல் சூறாக்கள் என்று அழைக்கிறோம். ஏன்னா குல் என்ற சொல்லை கொண்டு ஆரம்பிக்கிறோம். குல் என்றா கூறுவீராக. இப்ப மக்கால் என்றா கூறப்பட்டவை, கூறப்பட்ட வார்த்தை. கூறப்பட்டதென்றா வார்த்தை, வார்த்தை, வசனம், வார்த்தை. ஷர்ருல் மக்கால் என்று வரக்குள்ள வார்த்தைகளில் மிகவும் கெட்டது. ஷர்ருல் மக்காலி வார்த்தைகளில் மிகவும் கெட்டது. அல் கிதுப், அல் கிதுப் என்ற கருத்து பொய். ஓகே, அல் கிதுப் என்ன கருத்து? பொய்யா? ரைட். அப்ப ஷர்ருல் மகாலி அல் கித்பு, ரைட். ஹைருல் ஹிசாலி அல் அதப். ஹைர் என்ற சொல் ஷர் என்ற சொல்லுக்குரிய எதிர்கருத்து சொல். ஹைர் என்ற சொல் ஷர் என்ற சொல்லுக்குரிய எதிர்கருத்து சொல். அப்ப ஹைர் என்ற என்ன கருத்து? நலவு, நன்மை. இப்ப ஹைருல் ஹிசால், ஹிசால் என்ற கருத்து பண்புகள். அப்ப ஹைருல் ஹிசால் என்ற கருத்து பண்புகளில் சிறந்தது. சரியா? ஹிசால் என்ற கருத்து பண்புகள், ஹைருல் ஹிசால் என்ற கருத்து பண்புகளில் சிறந்தது. அல் அதப், அதப் என்றா இப்ப நாங்க பார்த்தோம் ஒழுக்கம். அதப் என்ற கருத்து என்ன? ஒழுக்கம். பாருங்க, ஷர்ருல் மகாலி அல் கிதுப் வார்த்தைகளில் கெட்டது, தீயது, மோசமானது என்னென்றா அல் கிதுப் பொய் உரைப்பதாகும். ஹைருல் ஹிசாலி அல் அதப் பண்புகளில் சிறந்தது நல்லொழுக்கமாகும். பண்புகளில் சிறந்தது நல்லொழுக்கமாகும். ரைட். 2வது வரைய பாருங்க. வெரி குட்.
ரைட் ஓகே. அல் புஹ்லு ஐபுன் ஃபாலிஹ் வல் ஜூது சித்ருன் சாலிஹ். ரைட். அல் புஹுல் அல் புஹுல் என்ற கருத்து கஞ்சத்தனம், சரியா, லோபித்தனம். அதுதான் நாங்க அல் புஹுல் என்று சொல்ல பயன்படுத்துறோம். அல் புஹுல் என்றா கஞ்சத்தனம், லோபித்தனம். அதுதான் நாங்க அல் புஹுல் என்று சொல்ல பயன்படுத்துறோம். ஐபண்டா கருத்து குறை. ஐபண்டா என்ன கருத்து? குறை. ஃபாலிஹ் ஃபாலிஹ் என்றா அசிங்கமான அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாத குறை, அதாவது அசிங்கமான குறை. அல் புஹ்லு ஐபுன் ஃபாலிஹ், கஞ்சத்தனம் என்பது ஐபுன் ஃபாலிஹ், அசிங்கமானதொரு குறை. ஒருவருடைய அதாவது அது நல்லமில்லை. ஐபண்டா குறைதான். அந்த குறை எப்படிப்பட்டதுன்னு சொன்னா ஃபாலிஹ், அசிங்கமானது. விளங்கினா? அது வேற சொல்லி தெரியுமா சொல்லுங்க. அதுக்கு ஃபாலிஹ் கருத்தா இது. அல் புஹ்லு ஐபுன் ஃபாலிஹ், கஞ்சத்தனம் என்பது அசிங்கமானது ஒரு குறையாகும். வல்ஜூத், அப்ப புஹுல் என்பது கஞ்சத்தனம், எதிர்கருத்து சொல்தான் அல் ஜூத். அல் ஜூத் வாவ் வந்து மேலும், அல் ஜூத் என்பது கொடை, தர்மம், வாரி வழங்குறது. இது வந்து சித்ருன் சாலிஹ், சித்ரண்டா கருத்து திரை, சாலிஹ் என்ற கருத்து நல்ல அல்லது பொருத்தமான என்ன கருத்துல வார. அப்ப வல்ஜூது கொடை கொடுப்பது, தானம் செய்வது, தர்மம் கொடுப்பது, சித்ருன் சாலிஹ் நல்லதொரு திரையாகும். அல்லங்கா நல்லதொரு திரையாகும் அல்லது பொருத்தமானதொரு திரையாகும். ரைட் ஓகே. இப்ப நீங்க ஈமானும் அமலும் என்ற ஒரு பாடத்தை இஸ்லாம் பாடத்துல படிச்சிருப்பீங்க. அதுல இல்லல்லதீன ஆமனு வாமிலு சாலிஹாத், இன்னல்லதீன ஆமனு வாமிலு சாலிஹாத், அதாவது ஈமான் கொண்டு நற்கர்மங்கள் செய்யறது, அந்த கருத்துல நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா? அப்ப சாலிஹ் என்ற கருத்து நல்ல, சரியா? அப்ப சித்ருன் சாலிஹ் நல்லதொரு திரை, நல்லதொரு திரை. அல் புஹ்லு ஐபுன் ஃபாலிஹ், கஞ்சத்தனம் என்பது அசிங்கமானதொரு குறையாகும். வல்ஜூது சித்ருன் சாலிஹ், கொடை அல்லது தர்மம் என்பது நல்லதொரு திரையாகும். சரி, விளங்கினா அவளுக்கு ரெண்டாம் வரி? ரெண்டாம் வரி கிளியரா? ஓகே சரி. இப்ப நாங்க ரெண்டையும் பார்த்துட்டு போவோம். ஷர்ருல் மகாலியல் கெது, வார்த்தைகளில் கெட்டது பொய்யாகும். கைருல் ஹிசாலி அல்லதப், பண்புகளில் சிறந்தது நல்லொழுக்கமாகும். அல் புஹ்லு ஐபுன் ஃபாலிஹ், கஞ்சத்தனம் காட்டுவது அசிங்கமானதொரு திரையாகும். வல்ஜூது சித்ருன் சாலிஹ், தான தர்மம் கொடுப்பது, சரியா, வாரி வழங்குவது, சரியா, தர்மம் செய்வது, அந்த பல கருத்துகள் அந்த ஜூதன்னு சொல்லி பயன்படுத்தலாம். சித்ருன் சாலிஹ் நல்லதொரு திரையாகும், நல்லதொரு திரையாகும். சரி, மூன்றாவது வரிய பாருங்க. அல் அக்லு காவின் ஆதில், அல் அக்லு காவின் ஆதில் வல் உஜ்பு தாவுன் காத்தில். அகலண்டா கருத்து திரைக்கு வந்து நாங்க சித்திர் என்ற சொல்ல பயன்படுத்துறோம், சரியா? சித்திர் அண்டா கருத்து திரையா, சித்திர் அண்டா கருத்து திரை. ஓகே. இப்ப நாங்க கேட்டீனுக்கு அந்த சொல் மாதிரி ஒன்றுதான் பயன்படுத்துறோம், சித்தாரான்னு தான் சொல்றது. கேட்டீன் கேட்டீன் போடுற நாங்க மறைக்கிறதுக்காக வேண்டி திரைச்சீலை போடுற, அதுக்கு நாங்க சித்தாரா என்றுதான் சொல்றோம், சரியா? ரைட் ஓகே ரைட். அல் அகல், அகலண்டா புத்தி, புத்தி அகலிக்கிறன்னு சொல்ற. அகலிக்குதா, புத்தி இருக்குதா? அகல் இல்லாதவன், புத்தி இல்லாதவன், சரியா? அகில் அண்டா புத்தி. ஆகில் பேர் கேள்விப்பட்டு இருப்பீங்க இல்லையா? ஆகில், ஆகிலான கருத்து புத்தி கூர்மை உள்ளவன், புத்தி உள்ளவனுக்கு தான் நாங்க ஆகில் என்று சொல்றோம், பகுத்தறிவு. ரைட். ஆகில் பகுத்தறிவு அல்லது அறிவு, புத்தி என்பது காவின் ஆதில். காவின் என்ற கருத்து நீதிபதி, காவின் என்ற கருத்து நீதிபதி, ஆதில் என்ற கருத்து நேர்மையான, நீதமுள்ள. அப்ப அல் அகுலு காவின் ஆதில், புத்தி என்பது நீதம் செலுத்துகின்ற அல்லது நேர்மையாக நடக்கக்கூடிய ஒரு நீதிபதியை போன்றதாகும். அழகினா அவளுக்கு எங்களோட புத்தி இருக்கிறலையா, அல்லாஹு தாலா எங்களுக்கு கிஃப்டாக தந்திருக்கின்ற அந்த புத்தி, அந்த பகுத்தறிவு, இது வந்து காவின் ஆதில், சரியா? அரபிக் என்பது அரபால் எழுதணும். அரபிக் லிட்பா மனா எடுக்கேன், நான் காமர்ஸ் பா படிக்கேன். என்ன மரியம்? மாசம் எழுதுறதுக்கு போறேன். என்ன அம்மா மைக்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க கழிச்சிட்டு இருக்கிறீங்க? சரி ரைட் ஓகே.
அல்-அக்லு காதின் ஆதில். சரியா? புத்தி என்பது நேர்மையாக நடக்கக்கூடிய, நீதமாக நடக்கக்கூடிய ஒரு நீதிபதியை போன்றதாகும். ரைட். வல் உஜ்பு தாஉன் காத்தில். உஜுப் என்பது தற்பெருமை. என்ன நானே பெருமையாக கருதுறதுதான் உஜுப், தற்பெருமைப்படுறது. வல் உஜ்பு தாஉன் காத்தில். தா என்ற கருத்து நோய், காத்தில் என்ற கருத்து கொலை செய்யக்கூடிய, கொல்லக்கூடிய. கத்தலன்னா கொன்றான். சரியா? கத்தல கொன்றான். காத்திலன்னா கொலை செய்யக்கூடிய. தாவுன் காத்திலன்னா கருத்து கொலை செய்யக்கூடிய ஒரு நோய், அதாவது படிப்படியாக ஒத்தரை அழிக்கின்ற நோய்க்கு தான் நாங்க தாவுன் காத்தில் என்று சொல்றது. சில நோய்கள் இருக்கும், அந்த நோய்கள் வந்தால் உடனடியாக அந்த மனிதன் இறக்க மாட்டான். படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அந்த மனிதனை அந்த நோய் என்ன செய்யும்? சாகடிக்கும். உதாரணமாக புற்றுநோய் போன்ற நோய்களை சொல்லலாம். அது மாதிரிதான் வல் உஜுப். ஒத்தருக்கிட்ட தற்பெருமை வந்தா, தன்னிடம் இருப்பதை கொண்டு அவர் பெருமை அடிக்க ஆரம்பித்தால், கர்வம் கொள்ள ஆரம்பித்தால், சரியா, அது என்ன செய்யும் என்று சொன்னால் தாவுன் காத்திலாக காணப்படும். படிப்படியாக அவனை கொலை செய்யக்கூடிய ஒரு நோயாக அது மாறிவிடும். சரியா? அந்த அடிப்படையில அல்-அக்லு காதின் ஆதில், புத்தி என்பது நீதம் செலுத்தக்கூடிய, நேர்மையாக நடக்கக்கூடிய ஒரு நீதிபதியை போன்றதாகும். வல் உஜ்பு தாஉன் காத்தில். தற்பெருமை என்பது, பெருமிதம் என்பது ஒரு கொல்லி நோயாகும். ஒரு ஆளை கொலை செய்யக்கூடிய ஒரு நோயாகும். சரியா? ரைட். ஓகே. இப்ப நாங்க அந்த 3 வரைகளையும் பார்த்துட்டு அடுத்த வரை போவோமா? ஷர்ருல் மகாலி அல் கிதுப். நீங்களும் என்னோட சேர்த்து சொல்லி பாருங்க, பொருளை பார்க்காம சொல்லி பாருங்க. ஷர்ருல் மகாலி அல் கித்பு. வார்த்தைகளில் மோசமானது, கெட்டது பொய் ஆகும். ஹைருல் ஹிசாலி அல் அதப். பண்புகளில் சிறந்தது நல்லொழுக்கமாகும். அல் புக்லு ஐபுன் ஃபாலிஹ். கஞ்சத்தனம் என்பது அசிங்கமானதொரு குறையாகும். வல் ஜூது சித்ருன் சாலிஹ். கொடை, தர்மம் என்பது நல்லதொரு திரையாகும், நல்லதொரு திரையாகும். அல்-அக்லு காதின் ஆதில். புத்தி என்பது அதாவது புத்தி என்பது நீதமாக நடக்கக்கூடிய, நேர்மையாக நடக்கக்கூடிய ஒரு நீதிபதியை போன்றதாகும். வல் உஜ்பு தாஉன் காத்தில். தற்பெருமை என்பது ஒரு கொல்லி நோயாகும். சரியா? படிப்படியாக ஒருவரை கொலை செய்யக்கூடிய ஒரு நோயாகும். சரி, 4ஆம் வரைய பாருங்க. என்ன? அல் உம்ரு ضيفٌ ராஹில் வல் மாலு கில்லுன் ஜாயில். அருமையான ஒரு வரி. அல் உம்ர். உம்ர் என்பது எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த ஆயுட்காலம் இருக்கிற இல்லையா? இப்ப யாருக்கும் சொல்ல இயலாது நான் இவ்வளவு காலம் வாழ. சரியா? ஒவ்வொருத்தரும் நாங்க நினைக்கிறோம் 60 வயசு 70 வயசு தாண்டின பிறகுதான் மௌத்தாகிற. அப்படி அல்ல. ஒவ்வொருத்தருக்கும் நிர்ணயிக்கப்பட்ட ஆண்டுகள் இருக்குது, வயது எல்லாம் இருக்குது. ஒருத்தர் 20, ஒருத்தர் 25, ஒருத்தர் 18, ஒருத்தர் 16, இன்னொருத்தர் 30, 35, 40, 45. அப்படி என்று அல்லாஹு தாலா வருடக்கணக்க நிர்ணயித்திருப்பான். வருடம், மாதம், வாரம், நாள், நிமிடம் எல்லாமே நிர்ணயிக்கப்பட்டாச்சு. அப்ப இந்த காலப்பகுதியை நாங்க சொல்றது அல் உம்ர், ஆயுள், ஆயுட்காலம். இந்த ஆயுட்காலம், ஆயுள் என்பது எங்களோட வாழ்க்கை என்பது லைஃபுன் ராஹில். லைஃப் என்ற கருத்து விருந்தாளி, கெஸ்ட். சரியா? விருந்தாளி லைஃப். ராஹில் என்ற கருத்து பயணிக்கின்ற, விட்டு செல்கின்ற, பயணிக்கின்ற. ரைட்? பயணிக்கின்ற. அப்ப அல் உம்ரு லைஃபுன் ராஹில். இந்த ஆயுள் என்பது, வாழ்க்கை என்பது பயணிக்கின்ற ஒரு விருந்தாளியை போன்றதாகும். அப்படி என்றா எங்கிட்ட விட்டு கெஸ்ட் ஒன்று வந்தா, விருந்தாளி ஒன்று வந்தா, அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? தொடர்ச்சியாக தங்கிக்கிட்டே இருக்க மாட்டாங்க தானே. அவங்க வேணுமென்றா 1 நாள் இருப்பாங்க, 2 நாள் இருப்பாங்க, 3 நாள் இருப்பாங்க, சில போது 5 நாள் இருப்பாங்க, சில போது 10 நாட்கள் இருப்பாங்க, சில போது 1 மாதம் இருப்பாங்க. பிரச்சனை இல்லை. ஆனா எப்பயாவது ஒரு நாள் என்ன செய்வாங்க? வீட்டை விட்டு வெளியே தான் போவாங்க. ஏன்னா வீட்டை விட்டு வெளியே போவாங்க, அவங்க ஊரு போவாங்க, வீட்டை போவாங்க. அது மாதிரிதான் ஆயுள் என்பது பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தைக்கும் இந்த விருந்தாளியை போல இருக்கும். 1 நாள் வாழுவான், 2 நாள், பிரச்சனை இல்லை. 2 அல்ல, 2 வருடம், 2 மாதம், சரியா 20 வருடங்கள், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா எப்போதாவது ஒரு நாள் இந்த விருந்தாளி எப்ப வீட்டை விட்டு போறாரோ, எப்படி வீட்டை விட்டு போறாரோ, எப்போதாவது ஒரு நாள். அதே போன்றுதான் இந்த ஆயுள் என்பது எப்போதாவது ஒரு நாள் எம்மை விட்டு பிரிந்து விடும், அது முடிந்து விடும். அது அழகா சொல்றாரு. அல் உம்ரு ضيفٌ ராஹில். ஆயுள் என்பது பயணிக்கின்ற விருந்தாளியை போன்றதாகும்.
வல் மாலு வில்லுன் ஜாயில். மால் என்பது கருத்து சொத்து. சரியா? மாலண்டா கருத்து என்ன? சொத்து மால். ஓகே, மாலண்டா கருத்து சொத்து. வில்லுன் ஜாயில். வில்லண்டா கருத்து நிழல். ஜாயிலண்டா கருத்து நீங்கி செல்லக்கூடிய. ரைட், இன்றைக்குரிய பாடம் கவிதையா? நான் கவிதையா பார்த்துட்டு இருக்கிறோம். பாட புத்தகத்துல எத்தனையாவது பக்கம் என்று எனக்கு தெரியாது, நீங்க கொஞ்சம் பார்த்து வருங்க. சரியா? மகாரிமுல் அஹ்லாக் என்ற கவிதையை படிச்சுட்டு இருக்கிறோம். லேட் ஆகி வந்தவங்க கொஞ்சம் பாருங்க. எத்தனையாவது பக்கமா? எஸ், 61. சரியா? 61ஆம் பக்கம் அல்லது 60ஆம் பக்கம். அதுக்குள்ள பாருங்க, மகாரிமுல் அஹ்லாக் என்ற தலைப்பில் ஒரு கவிதை ஒன்று இருக்கும். அந்த கவிதையை நீங்க பாத்தீங்கன்னா சரி பாருங்கப்ப. வல் உம்ரு, ஆயுள் என்பது, அல் உம்ரு ஆயுள் என்பது லைஃபுன் ராஹில், பயணிக்கின்ற ஒரு விருந்தாளி. வல் மாலு லில்லுன் சாயில், சொத்து பணம் என்பது நீங்கி செல்கின்ற ஒரு நிழலை போன்றதாகும். நீங்கி செல்லும் நிழலை ஒத்ததாகும். சரி, நாங்க 4 வரிகளை பார்த்தோம். பாருங்க. ரைட். ஷர்ருல் மகாலி அல் கிதுப், வார்த்தைகளில் கெட்டது பொய்யாகும். ஹைருல் ஹிசாலி அல் அதப், பண்புகளில் சிறந்தது நல்லொழுக்கமாகும். அல் புஹ்லு ஐபுன் ஃபாலிஹ், கஞ்சத்தனம் என்பது அசிங்கமானதொரு திரையாகும். வல் ஜூது சித்ருல் சாலிஹ், தர்மம் என்பது நல்லதொரு திரையாகும். அல் அக்லு காதின் ஆதில், புத்தி என்பது நேர்மையாக அல்லது நீதமாக நடக்கக்கூடிய ஒரு நீதிபதியை போன்றதாகும். வல் உஜ்பு தாஉன் காத்தில், தற்பெருமை என்பது ஒரு கொல்லி நோயாகும், ஒரு ஆளை கொலை செய்கின்ற ஒரு நோயாகும். அல் உம்ரு ஆயுள் என்பது நீங்கி செல்கின்ற அல்லது பயணிக்கின்ற ஒரு விருந்தாளியை ஒத்ததாகும். வல் மாலு வில்லுன் சாயில், சொத்து பணம் இது வில்லுன் சாயில், நீங்கி செல்கின்ற, விலகி செல்கின்ற, நீங்கி செல்கின்ற ஒரு நிழலை போன்றதாகும். அது உங்களுக்கு தெரியும் எப்படி என்றா, இப்ப நிழல் இருக்கிறதானே, இந்த நிழல் சரியா, இந்த நிழல் சில போது எங்களோட ஒட்டின மாதிரி இருக்கும். காலடியில நிழல் இருக்கும். சில போது எகட உயரம் எதுவோ அந்த அளவுல நிழல் இருக்கும். சில போது எகட உயரத்திட 2 மடங்காக நிழல் இருக்கும். விளங்கினா? இதே போலதான் சொத்து பணம் என்பது சில போது மிக குறைவாக கிடைக்கும். 61 60 இல்லாட்டி 61 பாருங்க, 11ஆம் ஆண்டு புக்க. ரைட். 60. ஓகே, ரைட். ஹெடிங் மீனிங் நற்குணங்கள் என்றதான் கருத்து. ஹெடிங் மீனிங் மகாரிமுல் அஹ்லாக் என்ற கருத்து நற்குணங்கள். சரியா? நல்ல பண்புகள் என்ற கருத்து. சரியா? சங்கையான பண்புகள் அல்லது நல்ல பண்புகள், நற்குணங்கள், அந்த கருத்துகள் எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ரைட். அப்ப இந்த நிழல் எப்படி கூடி குறையுதோ அதே போலதான் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய சொத்து பணம் இது எப்போதும் நிரந்தரமாக ஒரே மாதிரி இருப்பதில்லை. சரியா? ஒரு சந்தர்ப்பத்துல கூடுதலாக கிடைக்கும், இன்னொரு சந்தர்ப்பம் மிக கூடுதலாக கிடைக்கும், இன்னொரு சந்தர்ப்பத்துல மிக குறைவாக கிடைக்கும். எப்படி எங்கட கால் அடியில நிழல் இருக்குமோ, நாங்க சில போது உச்சம் வெயில் கொடுக்கிற சந்தர்ப்பத்துல நாங்க வெயில்ல நின்றால் எங்கட நிழல் எங்களோடு ஒட்டியதாக இருக்கும். அந்த அளவு சிறியதாக அந்த நிழல் காணப்படும். இவ்வாறு தான் அல்லாஹு தஆலா ஒவ்வொருவருக்கும் அந்த சொத்துகளை அல்லது பணத்தை கொடுக்கின்ற போது, செல்வத்தை வழங்குகின்ற போது வெவ்வேறு வடிவங்கள்ல வழங்குகிறான் என்பதை அந்த கவிஞர் அழகா சொல்லிக்கிறார். ரைட், அடுத்த வரைய பார்ப்போம். ரைட். அல் பிர்ரு லில் ஹுப்பி சபபுன் இன்னல் பகீல லா யுஹப்பு. ரைட். அல் பிர்ரு, பிர்ரண்டா தெரியுமா யாருக்காவது? பிர்ரண்டா என்ன? நன்மை, நலவு. வெரி குட். அது உண்மையில நன்மை என்பது இப்படி, அதாவது மற்றவர்களுக்கு நன்மை செய்யறது. அல் பிர் என்ற சொல் அதுதான். நாங்க இப்ப பிர்ருல் வாலிதைன் என்ற சொல் எவ்வளவு தெரியுமோ தெரியாது. பிர்ருல் வாலிதைன் என்ன? பெற்றோருக்கு உபகாரம் புரிவது. அல் பிர் என்ற சொல் பரந்த கருத்தை கொண்ட ஒரு சொல். அதுல குறிப்பாக நாங்க செய்கின்ற நற்கர்மங்கள் எல்லாமே அதுல வரும். ஆனா இதுல ஸ்பெஷலாக நாட வாரது என்னன்னு கேட்டா,
மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கிறது, மற்றவர்களுக்கு உபகாரம் புரிவது தான் அல்பீர். இந்த அல்பீர் அப்ப மற்றவர்களுக்கு நன்மை செய்வது, மற்றவர்களுக்கு உதவி செய்வது, அது லில் ஹுப்பி சபபுன். லில் ஹுப் கருத்து அன்பு, பாசம், ஹுப் அன்பு, சரியா? அப்ப அன்புக்கான ஒரு காரணம், சபபண்டா காரணம், சரியா? சபபண்டா என்ன ஒரு காரணம். அப்ப அல் பிர்ரு லில் ஹுப்பி சபபுன், நன்மை என்பது, சரியா, மற்றவர்களுக்கு நலவு செய்வது என்பது அன்பு செலுத்தப்படுவதற்கான ஒரு காரணம் ஆகும். இப்ப நீங்க இன்னொருத்தருக்கு நீங்க ஒரு நன்மையான காரியம் ஒன்று செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கும் அவருக்கும் இடையிலான அந்த உறவு என்ன செய்யும், பலப்படுத்தப்படும், அன்பு கூடும். அதைத்தான் இங்க சொல்ல வருது, அல் பிர்ரு லில் ஹுப்பி சபப், நன்மை செய்வது, மற்றவர்களுக்கு நாங்கள் உதவி உபகாரம் செய்வது அன்பு செலுத்தப்படுவதற்கான ஒரு காரணம் ஆகும். ரைட், ஓகே. இன்னல் பகீல லா யுஹப்பு, இன்னேண்டா அவளுக்கு தெரியும் கருத்து என்ன? இன்னேண்டா நிச்சயமாக. வெரி குட், நிச்சயமாக. இன்னல் பகீல, பகீலனா கருத்து என்ன? பகீலனா கஞ்சன், சரியா? பகீலனா யாரு? கஞ்சன். அப்ப இன்னல் பகீல லா யுஹப்பு, நிச்சயமாக கஞ்சன், லோபி, லா யுஹப்பு, நேசிக்கப்பட மாட்டான், நேசிக்கப்பட மாட்டான். அப்படித்தானே? இப்ப நாங்க எங்களுக்கு தீக்கிறத நாங்க கொடுக்கலாட்டி மற்றவர்கள் எங்களை நேசிப்பார்கள் என்று சொல்லலாது. எங்களை பார்த்து மற்றவர்கள் ஒதுங்கி போகிறார்கள், விலகி செல்கிறார்கள், எங்களோட பேசுறாங்க இல்ல, பழகுறாங்க இல்லைண்டா அது அவங்களோட பக்கம் நிற்கிற பிழை அல்ல, அது எங்கட பக்கம் நிற்கிற பிழை. அது எதுவாகவும் இருக்கலாம். அதுல ஒரு காரணம் தான் நாங்க எங்களுக்கு தீக்கிற பொருளை மற்றவர்களுக்கு கொடுக்கறது தயார் இல்லாமல் இருக்கிறது. இப்ப உதாரணமா நாங்க வகுப்பறையில எங்கட கற்றல் உபகரணங்கள் இதில் அழி ரப்பரோ, பேனையோ, பென்சிலோ, அல்லது ஒரு ரேசரோ, அல்லது ஒரு கட்டரோ நாங்க மற்றவர்கள் எடுக்கிற நேரம் எகட எகட அதாவது எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குது, நாங்க கோவப்படுறோமா, நாங்க அதை விரும்பி கொடுக்குறோமா என்பதை பொறுத்து மற்றவர்கள் எங்களோட பழகி கொள்வார்கள். சில பேர் இருக்கிறாங்க, சின்னொரு சாமான் எடுத்தாலும் அதுக்கு சீரியஸாகவே குழம்பி பேசி ஏசுற, பேசுற, கதைக்கிற, கத்துற, இப்படியான கழிக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களை அந்த சமூகம் என்ன செய்யும்? ஒதுக்கி வைக்கும். ரைட். அப்ப நிச்சயமாக அந்த கஞ்சன், இன்னல் பகீல லா யுஹப்பு, நிச்சயமாக கஞ்சன், லோபி என்ன செய்யப்பட மாட்டான், லா யுஹப்பு, நேசிக்கப்பட மாட்டான், நேசிக்கப்பட மாட்டான். சரி, ஓகே. அப்ப பாருங்க, இதுல சபபண்டா கருத்து காரணம், சபபண்டா என்ன கருத்து? காரணம், சரியா? காரணம். அதாவது அல் பிர்ரு லில் ஹுப்பி சபபுன், நன்மை செய்வது, நலவு செய்வது அன்புக்கான, அன்பு செலுத்தப்படுவதற்கான சபப், ஒரு காரணம். நான் விளங்கப்படுத்தினேன். இன்னல் பகீல லா யுஹப்பு, நிச்சயமாக கஞ்சன் நேசிக்கப்பட மாட்டான், நிச்சயமாக லோபி நேசிக்கப்பட மாட்டான். சரி, ஓகே. நாங்க 6 வரிகளை பார்த்தோம். பாருங்க திருப்ப. ஷர்வல் மகாலியல் இது நான் திருப்ப ஒவ்வொரு வரியையும் படித்துவிட்டு மீண்டும் மீண்டும் நான் அடுத்தவர்களை பார்க்கறது முன்னுக்கால மேல் உள்ளத்தை பார்த்துட்டு வார்த்தைக்காரன் நீங்களும் சொல்லி பார்க்கணும். அப்பதான் உங்களோட மனசுல ஆழமா பதிமன்றத்தையாகத்தான் சொல்றேன். பாருங்க, வார்த்தைகளில் கெட்டது பொய்யாகும், கைருல் ஹிசாலி அல்லது பண்புகளில் சிறந்தது நல்லொழுக்கமாகும். அல்பஹ்லு ஐபுன் ஃபாலிஹ், கஞ்சத்தனம் காட்டுவது அசிங்கமானதொரு குறையாகும். வல்ஜூது சித்ருன் சாலிஹ், தர்மம் செய்வது நல்லதொரு திரையாகும். அல்-அக்லு காதின் ஆதில், புத்தி என்பது, பகுத்தறிவு என்பது நீதமாக நடக்கக்கூடிய ஒரு நீதிபதியை போன்றதாகும். வல்-உஜ்பு தாஉன் காத்தில், தற்பெருமை என்பது ஒரு கொல்லி நோயாகும், ஒரு கொல்லி நோயாகும். அல்-உம்ரு லைஃபுன் ராஹில், வாழ்நாள் என்பது, ஆயுள் என்பது நீங்கி செல்கின்ற அல்லது பயணிக்கின்ற, விட்டு செல்கின்ற ஒரு விருந்தாளியை போன்றதாகும். வல்மாலு வில் உன்சாயில், பணம், செல்வம், சொத்து எல்லாமே மால் என்ற சொல்லுக்குள்ள வருது. அப்ப பணம் என்பது அல்லது சொத்து என்பது வில்லும் சாயில், நீங்கி செல்கின்ற ஒரு நிழலை போன்றதாகும். பாருங்க, அல் பிர்ரு லில் ஹுப்பி சபப், மற்றவர்களுக்கு நன்மை செய்வது, நலவு செய்வது அன்புக்கான ஒரு காரணியாகும். இன்னல் பகீல லா யுஹப்பு, நிச்சயமாக கஞ்சன் நேசிக்கப்பட மாட்டான்,
இன்ன நிச்சயமாக அல் பகீல் கஞ்சன் லா யுஹப்பு நேசிக்கப்பட மாட்டான். சரியா? ரைட். இப்ப நாங்க அந்த 10 வரிகள்ல 5 வரிகளை பார்த்து முடிச்சிட்டோம். நான் நினைக்கிறவங்களை விளங்கிக்கும் உண்டு. சரியா? இப்ப நாங்க பார்த்து இந்த இதெல்லாம் விளங்கினா எல்லாருக்கும், இந்த 5 வரிகளும் விளங்கினா எல்லாருக்கும். ஓ சார். ஓகே, எதுவும் டவுட் இருக்குதா? கிளியர். கிளியர். அப்படியா? ரைட். ஓகே, வெரி குட். ஓகே ஓகே. இப்ப நாங்க இப்ப அடுத்த 5 வரிகளையும் தான் நாங்க இன்ஷா அல்லாஹ் இப்ப பார்க்கறது இருக்கிறோம். சரியா? பார்ப்போமா? ரைட், இல்ல பார்ப்போம். லேசி, கஷ்டம் இல்ல. தஹாரத்துல் அஹ்லாக் மின் கரமில் அராக். ரைட். தஹாரத்துல் அஹ்லாக், இந்த மகாரிமுல் அஹ்லாக்னு பார்த்தோம் தானே, நற்குணங்கள் நல்ல பண்புகள் என்று பார்த்தோம், சங்கையான பண்புகள். அதே கருத்துல தான் தஹாரத்துல் அஹ்லாக்கும் மாறும். என்னடா தஹாராண்டா தூய்மையான சுத்தமான இந்த கருத்துல பயன்படுத்தும். மேலும் என்ன நீங்க படிச்சிருப்பீங்க, மாவுன் தஹூர் பரிசுத்தமான நீர், மாவுன் தாஹிர் சுத்தமான நீர். அப்ப தஹாரா இன்னொரு பாடம் படிச்சது என்ன, தஹாரான்னா என்ன? சுத்தம். அந்நஜாசா அத்தஹாரா இந்த ஒரு பாடம் உண்டு, இஸ்லாம் பாட புத்தகத்தில் இருக்குது. ஓகே, எஸ் இருக்கிற இல்லையா? தஹாரா என்பது சுத்தம். அஹ்லாக்கண்டா நாங்க படிச்சோம். இப்ப ஹுலுகுன் அஹ்லாக்கண்டா பண்புகள். எஸ், பண்புகள். சரியா? அப்ப தஹாரத்துல் அஹ்லாக்கண்டா தூய்மையான பண்புகள். சரியா? தூய்மையான பண்புகள், அதாவது நல்ல பண்புகள். மின் கரமில் அராக், மின்னண்டா இருந்து, கரமண்டா சங்கையான, அல்ல அராக்ன கருத்து பரம்பரை. அப்ப மின் கரமில் அராக்கண்டா அது சங்கையான பரம்பரையிலிருந்தும் உள்ளதாகும். அழகினா சங்கையான பரம்பரையிலிருந்தும் உள்ளதாகும். இது தூய பண்புகள், தஹாரத்துல் அஹ்லாக். இப்ப ஒரு மனிதனிடம் நற்குணங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்களே, நல்ல குவாலிட்டிஸ் இருக்குது, நல்ல கேரக்டர்ஸ் இருக்குது, அவர்கிட்ட இருக்கிற எல்லாமே நல்ல பெஸ்டா இருக்குது அப்படின்னா, அவரோட பரம்பரையை பார்த்தீங்கன்னு சொன்னா பரம்பரையிலையும் ஒரு சண்டையான பரம்பரையாக அவங்களோட பரம்பரை இருந்திருக்கும். அவங்களோட அந்த குணங்கள் உம்மா வாப்பா, அந்த உம்மட வாப்பா உம்மா அப்படி என்ற அந்த பரம்பரையாக நகர்த்தப்பட்டதாக இருக்கும் பெரும்பாலும். அப்ப தஹாரத்துல் அஹ்லாகி மின் கரமில் அராகி தூய பண்புகள், சரியா, சங்கையான பரம்பரையிலிருந்தும் உள்ளதாகும். கிளியரா அவளுக்கு இது? சரியா? ரைட். ஓகே. அடுத்த நாங்க இப்ப 5 வரிகளை பார்த்தோம். இப்ப நாங்க அடுத்த 5 வரிகளையும் ஒவ்வொரு வரியாக பார்ப்போம். சரியா? அடுத்த 5 வரிகளையும் நாங்க அடுத்த ஒரு பகுதியாக ஒவ்வொன்றா பார்ப்போம். அவரை மொத்தமாக சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து பார்ப்போமா? அல் கித்பு வன் நமீமா வல் கதுரு ஷர்ரு ஸீமா. அல் கித்ப் நாங்க ஏற்கனவே பார்த்தோம். எங்கட இதுல வந்துச்சு. அல் கித்பண்டா என்ன கருத்து? பொய். சரி. கருத்து மேலும் அந்நமீமான கருத்து கோல். கோல் சொல்றது அந்நமீமா. அல் கித்பு வன் நமீமா பொய்யும் கோலும். அல் கித்பு வன் நமீமா பொய்யும் கோலும். வல் கதுரு, கதுரண்டா மோசடி செய்யறது, மோசடி. அப்ப அல் கித்பு வன் நமீமத்து வல் கதுரு பொய்யும் கோலும் மோசடியும். வல் கதுரு, கதுரண்டா மோசடி. இது ஷர்ரு சீமா. ஷர்ன்னு சொல்ல நாங்க ஏற்கனவே பார்த்தோம், கெட்டது. சீமான கருத்து பண்பு. பல கருத்துகள் இருக்குது. சீமான இந்த பண்பு என்ற கருத்துல பயன்படுத்தலாம். அப்ப ஷர்ரு சீமா கெட்ட பண்புகளாகும், கெட்ட பண்புகளாகும். பாருங்க, அல் கித்பு பொய்யும், வன் நமீமத்து கோலும், வல் கதுரு மோசடியும், ஷர்ரு சீமா கெட்ட பண்புகளாகும், கெட்ட பண்புகளாகும். சரி, இப்ப பாருங்க திருப்ப. தஹாரத்துல் அஹ்லாகி மின் கரமில் அராகி தூய பண்புகள், தூய பண்பாடுகள் சங்கையான பரம்பரையிலிருந்தும் உள்ளதாகும். அல் கித்பு வன் நமீமா பொய்யும் கோலும், வல் கதுரு மோசடியும், ஷர்ரு சீமா கெட்ட பண்புகளாகும், கெட்ட பண்புகளாகும். ரைட். அடுத்து பாருங்க. தஅன்னி ஃபில் உமூரி லா சியம ஷுரூர். தஅன்னி என்ற கருத்து நிதானமாக நடந்து கொள். தஅன்னி நிதானமாக நடந்து கொள். எதுல?
பில்லுமூர் விவகாரங்கள்ல காரியங்கள்ல நீ அவசரப்பட்டு எதனையும் செய்யாதே. சரியா? நீ ஒரு செயற்பாட்டை செய்கின்ற போது அவசரப்பட்டு நீ செய்யாது, நிதானமாக இரு. தஅன்னி ஃபில் உமூர் விவகாரங்களில் காரியங்களில் நிதானமாக நடந்து கொள், நிதானமாக நடந்து கொள். சரியா? லாசியமா, லாசியமா என்பது குறிப்பாக, குறிப்பாக இதுல சுரூர் தீங்குகள் கெட்ட விடயங்கள் விடயத்தில் மிகவும் நிதானமாக நடந்து கொள். ரைட்? அப்ப தஅன்னி ஃபில் உமூர் என்ற கருத்து என்ன? விவகாரங்களில் நீங்க செய்யக்கூடிய செயற்பாடுகள், அதைத்தான் நாங்க உமூர் என்று சொல்றது. காரியங்களில் நீ நிதானமாக நடந்து கொள். லாசியம சுரூர் குறிப்பாக கெட்ட விடயங்கள், மோசமான விடயங்கள், மோசமான விடயங்களை செய்யும் போது செய்யக்கூடாது. ஒருவேளை நீ அப்படி செய்வதற்கு உன்னுடைய மனசு தூண்டினால், உன்னுடைய மனோவிச்சை உன்னை செய்யுமாறு தூண்டினால், நீ குறிப்பாக அப்படிப்பட்ட கெட்ட விடயங்கள்ல மிகவும் நிதானமாக நடந்து கொள் என்றதான் என்ற கருத்து. பொதுவாகவே எல்லா செயற்பாடுகளிலும் எல்லா காரியங்களிலும் நீ கட்டாயமாக நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும், நிதானமாக இருக்க வேண்டும். சரியா? அதிலும் குறிப்பாக லாசியமா அந்த கருத்து குறிப்பாக அசுரூர் கெட்ட விடயங்கள். சரி, அப்ப அசுரூரான கெட்ட விடயங்களை செய்கின்ற போது நீ இன்னும் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் கவிஞர் இங்கு குறிப்பிட்டு காட்டுகிறார். சரி, அப்ப நாங்க 3 வரைகளை பார்ப்போம். தஹாரத்துல் அஹ்லாக் மின் கரமில் அராக் தூய பண்பாடுகள் சங்கையான பரம்பரையிலிருந்தும் உள்ளதாகும். அல் கித்பு வன் நமீமத்து வல் கத்ரு ஷர்ருஸீமா பொய்யும் கோலும் மோசடியும் கெட்ட பண்புகளாகும். ஷர்ருஸீமா தஅன்னி ஃபில் உமூர் காரியங்களில் நிதானமாக நடந்து கொள். லாசியம சுரூர் குறிப்பாக கெட்ட விடயங்களில் கெட்ட காரியங்களில் நீ மிகவும் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்த இந்த 2 வரிகள் தான் நீங்க பாருங்க. வஅஜல் இலல் கைராத்தி மின் ஹத்ரில் ஃபவாத்தி. ரைட்? வஅஜல் இலா, வஅஜல் என்ற கருத்து அவசரப்படுங்க, வஅஜல் அவசரப்படுங்க. ஹரியப்பன்னு சொல்ற. இலல் கைராத் நலவுகளின் பால் நன்மைகளின் பால் அவசரப்படுங்க. அப்படி என்றா மேல நாங்க பார்த்தது என்னென்றா, நீ ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்கின்ற போது நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் குறிப்பாக பாவமான கெட்ட மோசமான காரியங்களில் ஈடுபடுவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கின்ற போது நீ இன்னும் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று கவிஞர் சொல்லிட்டு சொல்றாரு. நன்மைகள் இருக்கிறதானே, நலவுகள் நன்மையான காரியங்கள், இந்த விடயத்துல நீ யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவசரமாக செய். இப்ப நலவுகளின் பால் நீ என்ன செய்? அவசரப்படு. நன்மைகளின் பால் நீ அவசரப்படு. ஏண்டா மின் ஹத்ரில் ஃபவாத் பாருங்க. மின் ஹத்ரில் ஃபவாத் அதாவது ஹதுர் என்ற எச்சரிக்கை, எச்சரிக்கை உணர்வு. அல் ஃபவாத் என்ற கருத்து தவறி போறது. அல் ஃபவாத் என்ற கருத்து என்ன? தவறி போறது, மிஸ் ஆகி போறது. அப்ப இங்க வந்து மின் என்ற சொல்லுக்கு காரணமாக என்ற கருத்துல மொழிபெயர்க்கலாம். காரணமாக மின் ஹதுரில் ஃபவாத் என்ற கருத்து தவறிவிடுமோ என்ற அந்த எச்சரிக்கை உணர்வின் காரணமாக நீ நன்மைகளின் பக்கம் விரைந்து செல். வழங்குற அவளுக்கு இப்ப அவளுக்கு ஒரு நன்மை ஒன்றை செய்வதற்கான சந்தர்ப்பம் ஒன்று கிடைக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்ப அந்த சந்தர்ப்பம் அந்த வாய்ப்பு உன்னை விட்டு மிஸ் ஆகி போகுமோ என்ற அந்த எச்சரிக்கை உணர்வின் காரணமாக நீ அந்த நன்மையின் பக்கம் என்ன செய்ய வேண்டும்? அவசரமாக செல்ல வேண்டும். இப்ப உதாரணமாக உங்களுக்கு நீங்க போற பாதையில இடர் தரக்கூடிய ஒரு பொருள் ஒன்று இருக்குது. அது ஒரு கொஞ்சம் சைஸ்ல ஓரளவு பெரிய கல்லாக இருக்கலாம், ஆனா கையால தூக்கி வீச முடியுமான ஒரு கல் ஒன்று இருக்குது. அல்லது ஒரு வாழைப்பழ தோல் விழுந்து இருக்குது. அது அப்படியே இருந்தா யாராவது வலிக்கு விழுவாங்க என்றும் நீங்க நினைக்கிறீங்க. அப்ப இந்த சந்தர்ப்பத்துல நீங்க அந்த நன்மையை செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? முயற்சிக்க வேண்டும். என்ன நன்மை? அந்த குறிப்பிட்ட பொருளை அகற்றுவது, குறிப்பிட்ட இடத்திலிருந்து அகற்றுவது.
அப்ப அப்படி செய்யறதால அல்லாஹ் கிட்ட நிறைய நன்மைகள் இருக்குது என்று ஹதீஸ்கள் இருக்குது. அது ஒரு சதக்கா, அப்படி செய்வது ஒரு சதக்கா. அப்ப அந்த செய்யாமல் போனால் அது என்ன செய்யும்? எங்களை விட்டு போகும். இப்ப நான் ஆரம்பிக்கிற நேரம் சொன்னேன், நாங்க இன்னைக்கு பிடித்திருக்க வேண்டிய நோன்பு தாசுவா, நாளைக்கு பிடிக்க வேண்டிய நோன்பு ஆசூரா. சரி, ஓகே. இப்ப தாசுவா நோன்பு தான் எங்களுக்கு பிடிக்க கிடைக்கல. ஓகே, ரைட். தாசுவா நோன்பு என்ன செய்ய கிடைக்கல, எங்களை பிடிக்க கிடைக்கல. அப்ப தாசுவா நோன்பு அடுத்த வருடம் வரணும், நாங்க காத்திருக்க வேண்டும். ஆனா எங்கட கைலிக்குது இப்ப என்ன, ஆசூரா நோன்பு 10வது நாள், பிறை 10ஆம் நாள் நோன்பு கைலிக்குது. அப்ப நாங்க என்ன செய்யணும்? ஒரு முயற்சி ஒன்று செய்யணும். அந்த ஆசூரா நோன்பையும் நான் எப்படியாவது பிடிப்பேன் என்ற முயற்சியோட பிடிக்கிறது நாங்க பார்க்கணும் அந்த நோன்பை. சரியா? அப்ப ஏண்டா மிஸ் ஆகினா மிஸ் ஆகி போயாச்சு. அதுக்கு பிறகு அடுத்த வருஷம் வரும், அடுத்த வருஷம் ஆக கொள்ள எங்களுக்கு நோன்பை பிடிக்க ஏழுமா ஏலவா என்ற அந்த நிலைமை ஒன்றும் உருவாகும். சரியா? ரைட், ஓகே. அப்ப வஅஜல் இலல் ஹைராத், நன்மைகளின் பால் நீ விரைந்து செல். இப்ப நீங்க வீட்டில் இருக்கிறவங்களை கூட என்ன செய்யலாம்? உற்சாகம் ஊட்டலாம். சரியா? நோன்பு பிடிக்குமாறு, குர்ஆன் ஓதுமாறு, துஆக்களை மனனம் செய்யுமாறு, சூறாக்களை மனனமிடுமாறு உற்சாகம் ஊட்டலாம். நீங்களும் செய்யலாம். வஅஜல் இலல் ஹைராத், நன்மைகளின் பால், நலவுகளின் பால் அவசரமாக செல். மின் ஹத்ரில் ஃபவாத், அவை தவறிவிடுமோ என்ற எச்சரிக்கை உணர்வுடன். சரியா? ரைட், விளங்கிக்குமா நினைக்கிறேன். ஓகே, இப்ப பாருங்க, தஹாரத்துல் அஹ்லாகி, தூய பண்புகள், மின் கரமில் அராகி, சங்கையான பரம்பரையிலிருந்தும் உள்ளதாகும். அல் கித்பு வன் நமீமத் வல் கத்ரு சருசீமா, பொய்யும் கோலும் மோசடியும் மோசமான அல்லது கெட்ட பண்புகள் ஆகும். தஅன்னி ஃபில் உமூர், விவகாரங்களில் நீ நிதானமாக நடந்து கொள், காரியங்களில் நீ நிதானமாக நடந்து கொள். லசியமசுரு, குறிப்பாக கெட்ட விடயங்களில். சரியா? அதாவது குறிப்பாக கெட்ட விடயங்களை செய்ய முற்படுவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நீ இன்னும் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும். வஅஜல் இலல் ஹைராத், நன்மைகளின் பால் விரைந்து செல். மின் ஹத்ரில் ஃபவாத், அவை தவறிவிடுமோ என்ற எச்சரிக்கை உணர்வினால். சரியா? ரைட். அடுத்த பாருங்க, மாலுக்கு கைரு நப்சிக் லா தகு அன்ஹா மும்சிகா. இது கொஞ்சம் கொஞ்சம் உன்னிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். பாருங்க, மாலுக்க, உன்னுடைய செல்வம், உன்னுடைய பணம், உன்னுடைய சொத்து. மாலுக்க, கைரு அண்டா இல்லை, நப்சிக் அண்டா கருத்து, நப்ஸ் அண்டா உள்ளம், அது நேரடி கருத்து. ஆன்மா நகரத்திலையும் பாரு, நப்ஸ் என்ற சொல். சரியா? அப்ப நப்சிக்காண்ட கருத்து உன்னுடைய ஆன்மா, நப்சிக்காண்ட கருத்து என்ன? உன்னுடைய ஆன்மா. அப்ப கைரு அண்டா கருத்து இல்லை. அப்ப மாலுக்கு கைரு நப்சிக்கண்டா கருத்து உன்னுடைய சொத்து ஒன்றும் உன்னுடைய ஆன்மா அல்ல. விளங்கினா அவளுக்கு? உன்னுடைய சொத்து இருக்கிறல்லையா, நீ சேகரித்து வைத்த பணம், சொத்து, செல்வம் எல்லாமே கைரு நப்சிக், அது உன்னுடைய ஆன்மா அல்ல. அது உன்னுடைய ஆன்மா அல்ல. அதாவது சொத்து வேற, ஆன்மா வேற. சொத்துக்காக நீ என்ன செய்யாது? ஆன்மாவை இழக்காது என்ற கருத்தை தான் கவிஞர் இங்க குறிப்பிட்டு காட்டுகிறார். மாலுக்கோ கைரு நப்சிக், உன்னுடைய சொத்து உன்னுடைய ஆன்மா அல்ல. எனவே லா தகு அன்ஹா மும்சிகா, லா தகு நீ இருக்காது, அதாவது அன்ஹா அந்த ஆன்மாவை விட்டு, மும்சிகா தவிர்ந்திருப்பவனாக நீ இருக்காது. அதாவது ஆன்மாவை விட்டும் தவிர்ந்தவனாக, ஆன்மாவை விட்டும் விலகியவனாக நீ இருக்காது. அப்ப இது என்ன சொல்ல வாரண்டா, நீ சொத்தை தேடு, தாராளமா தேடு, நீ பணத்தை தேடு, செல்வத்தை தேடு, தாராளமா தேடு. ஆனா அந்த சொத்து ஒரு நாளும் உன்னுடைய ஆன்மாவாக இருக்க போவதில்லை. எனவே நீ இருக்காது, எப்படியானவனாக இருக்காது? உன் ஆன்மாவை விட்டும் விலகியவனாக நீ இருக்காது. அப்ப நீ சொத்தை சேர்த்து தேடுகின்ற சந்தர்ப்பத்துல உன்னுடைய ஆன்மாவுக்குரிய முக்கியத்துவத்தை, உன்னுடைய உள்ளத்துக்குரிய முக்கியத்துவத்தை நீ கொடுக்கதான் வேணும் என்பதைத்தான் கவிஞர் கடைசியா குறிப்பிட்டு காட்டுகிறார். சரியா? ஓகே, அப்ப பாருங்க, திருப்ப நாங்க ஃபுல்லா பார்ப்போம். தஹாரத்துல் அஹ்லாக், தூய பண்பாடுகள், தூய பண்புகள், மின் கரமில் அராக், சங்கையான பரம்பரையிலிருந்தும் உள்ளதாகும். சரியா? ரைட். அல் கித்பு வன் நமீமா, பொய்யும்
கோலும் வல்கதுரு மோசடியும் ஷர்ரு சீமா கெட்ட பண்புகளாகும். தஅன்னி ஃபில் உமூர் விவகாரங்களில் நீ நிதானமாக நடந்து கொள். லா சியம ஷுரூர் குறிப்பாக கெட்ட விடயங்களில், மோசமான விடயங்களில். வஅஜல் இலல் கைராத்தி மின் ஹஸரில் ஃபவாத் தவறி சென்று விடுமோ என்ற அந்த எச்சரிக்கை உணர்வின் காரணமாக நன்மைகளின் பால் நீ என்ன செய், விரைந்து செல். மாலுக கைரு நப்சிக் உன்னுடைய சொத்து உன்னுடைய ஆன்மா அல்ல. சரியா, உன்னுடைய சொத்து உன்னுடைய ஆன்மா அல்ல. எனவே லா தகு அன்ஹா மும்சிகா நீ அதை விட்டும், அதாவது ஆன்மாவை விட்டும் விலகியவனாக இருக்காது. ஆன்மாவை விட்டும் நீ விலகியவனாக இருக்காது என்று கவிஞர் சொல்றாரு. சரி, இப்ப நாங்க கடைசியா பார்த்த இந்த 5 வரிகளும் கிளியரா? ஓகே, நாங்க மேல 5 பார்த்தோம், கீழால் 5 பார்த்தோம். இப்ப பார்த்தது கிளியரா? டவுட் இருக்குதான்னு பாருங்க. அன்ஹான்ற கருத்து அதனை விட்டும், எதனை விட்டும்? ஆன்மாவை விட்டும் என்ற கருத்துல வர ஆன்மாவை விட்டு. டவுட் ஒண்ணும் இல்லையா? ஷாஹுல் இப்னு இர்ஷாத் டவுட் இல்லையா மகன்? சப்புன் சப்புனா சபபுனண்டா சபபண்டா காரணமா? சபபுனண்டா கருத்து காரணம். சரி, ஓகே, அப்போ உங்களுக்கு கிளியரா விளங்கிக்குமா? இப்ப நாங்க மொத்தமாக படிச்ச எல்லா கவிவரிகளையும் ஒரே பார்வையில பார்ப்போம் பாருங்க. இப்ப நீங்க ரிப்பீட் பண்ணுங்க என்னோட சேர்ந்து. தலைப்பு என்ன? மகாரிமுல் அஹ்லாக். அந்த தலைப்பு இங்க வந்திக்கிறத பார்க்கலாம், தஹாரத்துல் அஹ்லாக்னு வந்திக்கு. அப்ப நான் உங்களுக்கு சொல்லி தந்திக்கிற எக்ஸாம் பேப்பர்ல புத்தகத்துல இருக்கின்ற தலைப்பை மாத்திரம்தான் எழுத வேண்டும் என்ற எந்த அவசியம் இல்லை. உங்களுக்கு பொருத்தமான ஒரு தலைப்பொண்ண நீங்க யோசிச்சு செல்லுமா இருந்தா அது போதும், தாராளமா போதும். ஓகே, அப்ப அந்த வகையில இப்ப மகாரிமுல் அஹ்லாக் தலைப்பு நீங்க தஹாரத்துல் அஹ்லாக்கையும் கூட தலைப்பாக எழுதலாம். சரி, ஓகே, இப்ப நாங்க பார்ப்போம். அப்ப மகாரிமுல் அஹ்லாக்னா சங்கையான பண்பாடுகள் என்ற கருத்துல வாரு. சங்கையான பண்புகள், சங்கையான குணங்கள், நற்குணங்கள். ரைட். ஷர்ருல் மகாலி அல் கிதுப். ரைட், வார்த்தைகளில் கெட்டது அல் கிதுப் பொய்யாகும். ஹைருல் ஹிசாலி அல் அதப் பண்புகளில் சிறந்தது நல்லொழுக்கம் ஆகும். அல் புஹ்லு ஐபுன் ஃபாலிஹ் கஞ்சத்தனம் என்பது அசிங்கமானதொரு திரையாகும். வல் ஜூது சித்ருன் சாலிஹ் தர்மம் கொடை என்பது நல்லதொரு திரையாகும். அல் அக்லு காவின் ஆதில் புத்தி என்பது நீதமாக நடக்கக்கூடிய ஒரு நீதிபதியாகும். வல் உஜ்பு தாஉன் காத்தில் தற்பெருமை என்பது கொல்லி நோயாகும். தற்பெருமை என்பது ஒரு கொல்லி நோயாகும். அல் உம்ரு கைஃபுன் ராஹில் வாழ்நாள் அல்லது ஆயுள் என்பது விட்டு செல்கின்ற அல்லது பயணிக்கின்ற ஒரு விருந்தாளியை போன்றதாகும். வல்மாலு பில்லுன் சாயின். சரியா, சொத்து பணம் செல்வம் எல்லா கருத்தும் மாறுது. இது வில்லுன் சாயின், சரியா, நீங்கி செல்கின்ற ஒரு நிழலை போன்றதாகும். அல் பிர்ருலில் ஹுப்பி சபப் மற்றவர்களுக்கு நாங்கள் உதவி உபகாரம் புரிவது அன்புக்கான ஒரு காரணியாகும். இன்னல் பகீல லா யுஹப்பு நிச்சயமாக கஞ்சன் நேசிக்கப்பட மாட்டான். இன்னல் பகீல லா யுஹப்பு. தஹாரத்துல் அஹ்லாக் மின் கரமில் அராக் தூய பண்புகள் சங்கையான பரம்பரையிலிருந்தும் உள்ளதாகும். அல் கித்பு வன் நமீமத்து வல் கதுரு ஷர்ரு சீமா பொய்யும் கோலும் மோசடியும் கெட்ட பண்புகளாகும். ஷர்ரு சீமா. தஅன்னி ஃபில் உமூர் விவகாரங்களில் நீ நிதானமாக நடந்து கொள். லா சியம ஷுரு குறிப்பாக கெட்ட விடயங்களில். வஅஜல்
இலல் ஹைராத்தி மின் ஹத்ரில் ஃபவாத். நன்மைகள் தவறி விடுமோ, தவறி போய் விடுமோ என்ற அந்த எச்சரிக்கை உணர்வின் காரணமாக நீ நன்மைகளின் பால் என்ன செய், விரைந்து செய். ஃபஅஜல் மாலுக்கு கைரு நப்சிக், மாலுக்கு கைரு நப்சிக், உன்னுடைய சொத்து உன்னுடைய ஆன்மா அல்ல. சரியா? மாலுக்கு கைரு நப்சிக் லா தக்கு அன்ஹா மூசிகா, ஆகவே நீ என்ன செய்யாது, அந்த ஆன்மாவை விட்டும் தவிர்ந்தவனாக இருக்காதே, ஆன்மாவை விட்டும் நீ தவிர்ந்தவனாக இருக்காது என்று அந்த கவிதை முடியுது. கவிதை விளங்குனா, நல்லா விளங்குனா? கவிதையில எதுவும் டவுட் இருக்குதா? இல்ல நான் கேட்டேன். இப்ப இது வந்து நாங்க சார் சொல்லுங்க. எனக்கு நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னது ஆஷூரா தாஷூரா நோன்புகளை பத்தி. இப்ப 4 அன்றைக்கு நோன்பு பிடிச்சிருமா சார்? நாளைக்கும் நாளண்டக்குமா? ஓ ஏதும் பிரச்சனை இல்லை. அப்படி ஒரு கருத்தொன்னு மிக்கது. இப்ப யூதர்களுக்கு மாற்றமாக நடக்கணும் என்றதுக்காகத்தான் ரசூலுல்லா நாளையோட சேர்த்து இண்டையும் பிடிக்கிறேன்னு சொன்னாங்க. அப்ப இன்றைக்கு ஒரு நாள் மிஸ் ஆகினா நாளைக்கு பிடிச்சிட்டு நீங்க விரும்பினா நாளண்டக்கும் பிடிக்கலாம். ஓகே, அது பிரச்சனை இல்லை. சரியா? ஜஸாக்கல்லா சார். ஓகே. தினம் பக்கம் இது வந்து 60ஆம் பக்கம் மகள், 11ஆம் ஆண்ட. கொஞ்சம் இருங்கோ. டவுட் நோ லாஸ்ட் ஓகே, டவுட் இல்லை. ஒவ்வொரு சொல்லுக்கும் மீனிங்க சொல்லிட்டு போங்க. கொஞ்சம் கவரேஜ் ஷூ என்றதால கட்டாவின சார். ஓகே, நாங்க ஒவ்வொரு சொல்லுக்குமாக சொல்லிட்டு போகலாது, டைம் போற. நான் கொஞ்சம் இந்த கடைசி 3 வரிகளையும் கொஞ்சம் சொல்றேன் பாருங்க. சரியா? தஅன்னி ஃபில் உமூர், தஅன்னி என்றா நிதானமாக நடந்து கொள், ஃபில் உமூர் என்ற கருத்து காரியங்களில். சரியா? தஅன்னி ஃபில் உமூர், காரியங்களில் விவகாரங்களில் நீ நிதானமாக நடந்து கொள். லாசியமா, குறிப்பாக அஸ்ஸுரூர், மோசமான விடயங்கள், கெட்ட விடயங்கள். அப்ப நீ விவகாரங்கள், அதாவது பொதுவாக செயற்பாடுகளைத்தான் முதல்ல சொல்றது. எந்த ஒரு செயற்பாட்டை செய்வதாக இருந்தாலும், எந்த ஒரு காரியத்தில் நீ ஈடுபடுவதாக இருந்தாலும், நீ ஆரம்பமாக என்ன செய்ய வேண்டும்? நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் தஅன்னி ஃபில் உமூர் என்று சொல்றது. லாசியம சுரூர் என்பது என்னென்றா, குறிப்பாக சுரூர் என்பது ஷர்ரூன் என்ற சொல்லுக்குரிய பன்மை சொல். தீங்குகள், மோசமான விடயங்கள். சரியா? அப்ப சுரூர் கெட்ட விடயங்கள்ல, குறிப்பாக கெட்ட விடயங்கள்ல நீ இன்னும் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு தவறை, ஒரு பாவத்தை செய்ய முற்படுகின்ற போது அந்த பாவத்தினால் வரக்கூடிய விளைவுகள் என்ன என்றதையும் நீ நல்லா யோசிச்சுட்டுதான் பாவம் செய்யணும் என்றதல்ல, யோசிச்சு பாரு. அப்ப நிதானமாக நடந்து கொள் என்றதுதான் இந்த வரி. அடுத்த பாருங்க, வஅஜல் இலல் கைராத், வஅஜல் இலல் கைராத், நீ நன்மைகளின் பக்கம், நன்மைகளின் பால் என்ன செய், விரைந்து செல். சரியா? நன்மைகளின் பால், நலவுகளின் பால் நீ விரைந்து செல். மின் ஹத்ரில் ஃபவாத், அவை தவறி போய் விடுமோ என்ற அந்த எச்சரிக்கை உணர்வின் காரணமாக. மின் ஹத்ரில் ஃபவாத், அதாவது நன்மைகளை செய்யணும், நன்மைகளை கொள்ளையடிக்கணும். அது சில நேரம் நாங்கள் அலட்சியமாக இருந்தால் அது எங்களை விட்டு போகும், போனா திரும்ப வராது, போனா திரும்ப வரவே வராது. எனவே தான் வஅஜல் இலல் கைராத்தி மின் ஹத்ரில் ஃபவாத்தி. சரியா? நன்மைகள் தவறி போய் விடுமோ என்ற எச்சரிக்கை உணர்வின் காரணமாக அவற்றின் பால் நீ விரைந்து செல். மாலுக கைரு நப்சிக், உன்னுடைய சொத்து, உன்னுடைய பணம், உன்னுடைய ஆன்மா அல்ல. கைரு நப்சிக் லா தகு அன்ஹா மும்சிகா, நீ அந்த ஆன்மாவை விட்டும் விலகி இருக்காதே, தவிர்ந்தவனாக இருக்காதே. பழகின, அதாவது ஆன்மாவை நீ விட்டு கொடுக்காதே. உன்னுடைய சொத்து தேடுவதற்காக, உன்னுடைய பணத்தை நீ தேடுவதற்காக வேண்டி நீ என்ன செய்யாது, உன்னுடைய ஆன்மாவை நீ இழந்து விடாதே என்றுதான் கருத்து. பழகினா?
ஓகே, விலகினா எல்லாருக்கும். ஓகே, சரி, ஓகே, ரைட். இப்போ நாங்கள் கொஞ்சம் குயிக்காக பார்ப்போம். அப்போ இந்த கவிதையில வந்து கவிஞர் வந்து நற்குணங்களையும் மோசமான குணங்களையும் அழகா பிரித்து காட்டுகிறார். அதற்கு கவிஞர் என்ன செஞ்சுக்கிறாருண்டா, பொருத்தமான உவமையணிகளை உவமானங்கள் ஒரு உவமானங்களை உவமேயங்களை பயன்படுத்திக்கிறாரு. உதாரணமாக அல் ஜூது சித்ருன் சாலிஹ் என்று சொல்லிக்கிறாரு. அப்ப இதுல வந்து அல் ஜூத் என்பது என்ன? எத்தனாம் பக்கம்? 61. அல் ஜூத் என்பது தர்மம் இல்லையா? அப்ப தர்மத்தை ஒப்பிட்டு சித்ருன் சாலிஹ் நல்லதொரு திரை என்று அவர் சொல்லிக்கிறார். அப்படின்னா வந்து கொடையை பற்றி வரக்கொள்ள, தர்மத்தை பற்றி வரக்கொள்ள அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற உவமானம் என்னென்றா திரை, பொருத்தமானதொரு திரை அல்லது நல்லதொரு திரை. உவமேயம் என்னென்னா தர்மம், பொதுத்தன்மையின பாதுகாப்பு. நாங்கள் பின்னுக்கால பார்ப்போம் அது எப்படி திரையாக இருக்குது என்பது எல்லாத்தையும் பார்ப்போம். அடுத்த ஆயுளை பற்றி சொல்லக்கொள்ள அல் உம்ரு வைஃபுன் ராஹில், ஆயுள் என்பது பயணிக்கின்ற ஒரு விருந்தாளியை போன்றதாகும் என்று சொன்னோம். அந்த வகையில் இந்த ஆயுளை பற்றி வந்துள்ள இந்த கவி வரியில உள்ள உவமானம் என்னென்றா பயணிக்கும் விருந்தாளி, பயணிக்கும் விருந்தாளி. சரியா? உவமேயம் என்ன கேட்ட ஆயுள் எப்படி விருந்தாளி இந்த தங்க வந்த இடத்திலிருந்து அவர் எழும்பி போவாரோ அவருடைய சொந்த இடத்துக்கு, அதே மாதிரி ஆயுளும் நாங்க இங்க தங்குறதுக்காக வந்தவர்கள் அல்ல, நாங்க எங்கிருந்து வந்தோமோ அங்கு செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டு போக வந்தவர்கள் தான் நாங்க. பழகினவளுக்கு அப்ப அத்தனை ஒப்பிட்டு சொல்லிக்கிறேன். உவமானம் என்னட்டா பயணிக்கும் விருந்தாளி, உவமேயம் என்னட்டா ஆயுள், பொதுத்தன்மை என்னன்னு கேட்டா நிலையாமை, நிலைத்து நிற்காமை. இப்ப விருந்தாளி எப்படி வீட்டுக்கு வந்தா தொடர்ச்சியாக இருக்க மாட்டாங்களோ அதே போலதான் எங்களோட வாழ்க்கை, எங்களோட ஆயுள் என்பது இந்த உலகத்துகளுக்கு நிரந்தரம் இல்லை. அது எப்போதாவது ஒரு நாள் இந்த உலகத்தோட முடிந்து விடும். சரி, அப்ப நிலையாமை. அதே போல சொத்தை பத்தி வந்திருக்கிற அல் மாலு பில்லுன் சாயில், சொத்தை பத்தி வந்திருக்கிறதுல உவமானம் என்ன? ரைட், நீங்கும் நிழல். விளங்கினா? நீங்கும் நிழல், நில்லுன் சாயில். உவமேயம் என்னன்னு கேட்டா சொத்து, பணம், செல்வம், அத்தன் உவமேயம். பொதுத்தன்மை என்ன கேட்டா அதுவும் நித்தியத்தன்மை இன்மை, நித்தியத்தன்மை இன்மை. சரியா? ஓகே. அதே போல கவிதையில பாருங்க, நீங்க 6ஆம் 7ஆம் வரிகளை தவிர உள்ள ஏனைய வரிகள் மும்மூன்று சொற்களை கொண்டதாக அமைந்துள்ள மெய்யானது கவிஞரின் கவிப்புலமையை வெளிப்படுத்துவதாக காணப்படுகின்றது. 6ஆம் 7ஆம் வரிகளை தவிர உள்ள கவி வரிகள் பாருங்க, இது 5, இது 6, இது 7. இதுல கிட்டத்தட்ட 4 சொற்கள் அல்லது 5 சொற்கள் இருக்குது. அடுத்து எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா சமாளவிலான சொற்களை கொண்டதாக இருக்குது. இதுல 3, ஷர்ருல் மகாலியல் இது 3 இருக்குது, ஹைருல் ஹசாலி அல் அதப் அதுல 3 இருக்குது, 3 3 6. அல் புஹ்லு ஐபுன் ஃபாலிஹ் 3 இருக்குது, வல் ஜூது சித்ருன் சாலிஹ் 3 இருக்குது, அப்ப 3 3 6. அல் அக்லு காதின் ஆதில் 3 இருக்குது, வல் உஜ்பு தாவுல் காத்தில் 3 இருக்குது, அப்ப 3 3 6. சரியா? அப்ப கிட்டத்தட்ட கவிவரிகள் எல்லாமே சமாளவிலான சொற்களை கொண்டதாக காணப்படுகின்றன. இந்த அந்த பாயிண்டையும் நீங்கள் எழுதலாம். ரைட்? சரியா? இல்ல சரி, ஓகே. அதே போல ரைட், இந்த கவிதையின் ஒவ்வொரு அடியிலும் காணப்படுகின்ற இரு வசனங்கள் என்னதும் இறுதி சொற்கள் ஒத்த ஓசையில முடிவடைஞ்சிக்கிறேன். நான் கொஞ்சம் குயிக்கா சொல்றேன். அல் கிதுப் அல் அதப் பாவில முடிவடைஞ்சிக்கிற, ஃபாலிஹ் சாலிஹ் ஹாவில முடிவடைஞ்சிக்கிற, ஆதில் காத்தில் லாம்ல முடிவடைஞ்சிக்கிற. அம்மா நீங்க அடுத்த ஒவ்வொரு வரையும் பாருங்க, கிட்டத்தட்ட ஒரே எழுத்துலதான் முடிவடைஞ்சிக்கிறது. அடுத்தது எதிர்கருத்து சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஷர்ரண்ட சொல்லும் வந்திருக்கிற, ஹைரண்ட சொல்லும் வந்திருக்கிற. ஷர்ருல் மகாலியல் கிது, ஹைருல் ஹிசாலி அல் அதப். ஷர்ரண்டா தீயது, ஹைரண்டா நலவானது, நன்மையானது. ரைட்? அல் புஹுல் கஞ்சத்தனம், அல் ஜூத் தர்மம் கொடை, அஸ்ரூர் தீங்குகள், அல் ஹைராத் நன்மைகள்.
அப்பீல எதிர் சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல ஒத்தவசை கொண்ட சொற்கள் நிறைய இருக்குது. உதாரணமாக அல் புஹுல் அல் ஜூத், அது ரெண்டையும் ஒத்தவசை கொண்ட சொற்களாக சொல்லலாம். சாலிஹ் சாலிஹ் ஆதில் காத்தில் ராஹில் ஜாயில், இதெல்லாத்தையும் இன்னொரு கேட்டகரியில சொல்லலாம் ஒத்தவசை கொண்ட சொற்களுக்கு. அல் அஹ்லாக் அல் அராக் ஒத்தவசை கொண்ட சொற்களாக சொல்லலாம். அல் மூர் அஸ்ரூர் ஒத்தவசை கொண்ட சொற்களாக சொல்லலாம். ரைட், ஓகே. இதெல்லாத்தையும் நீங்க நிறைய எழுதலாமா? அடுத்த ஒரே சொல் மீண்டும் மீண்டும் வந்திருக்கிறது. உதாரணமாக அல் கித்ப் என்ற சொல் மீண்டும் மீண்டும் வந்திருக்குது. ஷர் என்ற சொல் மீண்டும் மீண்டும் வந்திருக்குது, அதையும் சொல்லலாம். ஒரே சொல்லில் இருந்து பிரிந்து வந்துள்ள சொற்களையும் சொல்லலாம். ஷர்ருன் சுரூருன், ஹைருன் ஹைராத்துன், அதையும் உங்களுக்கு எழுதலாம். ஒரே சொல்லில் இருந்து பிரிந்து வந்துள்ள சொற்கள். அடுத்து ஓகே, ஒத்திசைவான சொற்கள். ரைட். அடுத்து நீங்க பாருங்க, இதுல உள்ள படிப்பினைகள் இருக்குது, உங்களோட புத்தகத்திலும் இருக்கும், நீங்க பார்த்து கொள்ளலாம். ரைட். நான் ஏற்கனவே சொன்னதுகள் தான். அதுல குறிப்பாக முதலாவதாக பொய்யை பத்தி சொல்லக்கொள்ள ஷர்ருல் மகாலியல் கிது, வார்த்தைகள்ல கெட்டது பொய். அப்ப பொய் வந்து நயவஞ்சகர்கள் முனாஃபிக்குகளுக்குரிய பண்புகள்ல ஒன்றுதான் பொய் என்பது. ரைட். அடுத்த பாருங்க, கஞ்சத்தனத்தை கவிஞர் எப்படி சொல்றாரு? ஐபுன் ஃபாலிஹ் என்று சொல்றாரு. ஐபுன் ஃபாலிஹ், ஒரு மிகப்பெரிய குறை, அசிங்கமான ஒரு குறை என்று சொல்றாரு இல்லையா? காரணம் என்னன்னு சொன்னா, இப்ப நற்கர்மங்களுக்காக செலவு செய்வதால் கிடைக்கும் நன்மைகள் இல்லாமல் போகும். கஞ்சத்தனத்தின் காரணமாக, லோபித்தனத்தின் காரணமாக நாங்கள் நல்ல விடயங்களுக்காக செலவு செய்வதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன செய்யாது? நன்மைகள் கிடைக்காமல் போகும். அதே போல மற்றவர்களுடைய வெறுப்புக்கு ஆளாக வேண்டி வரும். கஞ்சத்தனத்தின் மூலமாக மற்றவர்கள் எங்களை வெறுக்க ஆரம்பிப்பார்கள், விலகி செல்ல ஆரம்பிப்பார்கள், எங்களை குறை கூற ஆரம்பிப்பார்கள். ரைட். அதே போல எங்கட குறைகள் அம்பலத்துக்கு வர காரணமாக அமையும். அடுத்தது அல்லாஹ் குறித்த அவனது வல்லமைகள் குறித்த தப்பெண்ணத்தின் காரணமாகத்தான் அவன் என்ன செய்வான்? கஞ்சத்தனம் காட்டுவான். அதாவது செலவு செய்யறது எப்படி, நான் சம்பாதிச்ச பணமே ஏன் கையால செலவழிக்கிற எப்படி என்று சொல்லிட்டு அவன் வந்து அல்லாஹ் தான் தந்தது என்றதை மறந்துட்டு, சரியா, அவனாக சம்பாதிச்சென்ற அந்த எண்ணத்தின் காரணமாக கஞ்சத்தனம் காட்ட பார்ப்பான். ரைட். எனவே அங்க வந்து அல்லாஹ்ட வல்லமைகள் குறித்த தப்பெண்ணம் வந்து அவனுக்கு ஏற்படுகிறது. பாவங்கள் செய்ய காரணமாக கஞ்சத்தனம் காணப்படுகின்றது. எனவே இந்த கஞ்சத்தனம் ஒரு மிகப்பெரிய ஒரு குறையாக அடையாளப்படுத்தப்படுகின்றது. அதே போல கொடை என்று வரக்கொள்ள ஒரு அடியான எல்லா வகையான ஆபத்துகள் இருந்தும் பாதுகாக்கின்ற ஒரு திரையாக இந்த கொடை காணப்படுகின்றது. எப்படி? எங்கட சொத்துக்களை பாதுகாப்பிக்குது, சொத்துக்களை பாதுகாக்கின்ற ஒரு திரையாக காணப்படுகின்றது. இப்ப நாங்க அள்ளி அள்ளி கொடுக்க கொள்ள கல்லான் நெகடிவிட்டு வர மாட்டேன். ஏன்? கொடுக்கிற உள்ளம், கொடுக்கிற கரம், இவன்ட வீட்டை போயிட்டு நான் இப்படி களவான்றது என்று சொல்லி அதாவது திருட்டையே தொழிலாக கொண்டவர்கள் கூட வருவதற்கு யோசிப்பார்கள். அப்ப சொத்துகளுக்கு பாதுகாப்பா இருக்கும். நரகத்தை விட்டும் பாதுகாக்கின்ற திரையாக இருக்கும். நரகத்தை விட்டும் என்ன செய்யும்? பாதுகாக்கும். அதே போல பாவங்களை விட்டும் பாதுகாக்கும். எம்மையும் அதாவது அள்ளி வழங்குகின்றவர்களையும் பாவங்களை விட்டும் பாதுகாக்கும். அதே போல அதை யார் எடுக்கிறாங்களோ அவங்களையும் பாவங்களை விட்டும் பாதுகாக்கும். ஏண்டா அவங்க ஏதோ ஒரு பாவத்தை செய்யறாங்க, உதாரணமாக களவெடுக்கிறாங்க, அல்லது விபச்சாரம் செய்யறாங்க, அல்லது வட்டி எடுக்கிறாங்க, இப்படி ஏதாவது ஒரு பாவத்தை செய்வதாக இருந்தால் அதுக்கு காரணம் என்ன? கையில காசு இல்லை, பணம் இல்லை. அப்ப தனவந்தர்கள், கொடையாளிகள் தாராளமாக அள்ளி வழங்குகின்ற போது அவர்களும் பாவங்கள் செய்வதை விட்டும் பாதுகாக்கப்படுவார்கள். சரியா? அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதே போல தன் குறைகள் பிறர் கண்களுக்கு காண்பிக்காது தடுக்கும் திரையாக தர்மம் காணப்படுகின்றது. இப்ப தர்மம் கொடுக்கிற ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர் தவறாக பேசினா அதை இவர் பொறுத்திருக்க மாட்டாரு. அவரை பத்தி நீங்க அப்படி சொல்றீங்க, அப்படியெல்லாம் சொல்லப்படாது. அவர்கிட்ட மனித பலவீனங்கள் இருக்கலாம், மனித குறைகள் இருக்கலாம், ஆனாலும் அவர் மிகப்பெரிய ஒரு கொடையாளி, அவரு தர்மம் செய்யக்கூடியவர், அது நாங்க இதை பத்தி எல்லாம் பேசப்படாதுன்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா எங்களுடைய குறைகளை மறைப்பார். சரியா? அப்ப தன் குறைகள் பிற கண்களுக்கு காண்பிக்காது தடுக்கும் திரையாக தர்மம் காணப்படுகின்றது. எனவே தான் அல்லாஹா கவிஞர் என்ன சொல்றாரு? அல் ஜூது சித்ருன் சாலிஹ், தர்மம் என்பது, கொடை என்பது நல்லதொரு அழகானதொரு திரை என்று, நல்ல திரை என்று சொல்றாரு. ரைட். அதே போல அல் அக்ல், எங்கட புத்தி, எங்கட பகுத்தறிவு, எங்கட அறிவு என்பது மீதமுள்ள நீதிபதியை போன்று காணப்படும். எப்படி?
அவர் எப்போதும் நல்லதையும் கெட்டதையும் சரியையும் பிழையையும் உண்மையையும் பொய்யையும் பிரித்தறியக்கூடியவராக இருப்பார். நீதமுள்ள நீதிபதி. இப்படித்தான் புத்தியும் சரிப்பிழைய சரியாக எடுத்துக்காட்டும். இப்ப நாங்க ஒரு பாவம் ஒன்று செய்ய உட்பட கொள்ள புத்தி சொல்லும் இது பிழை, செய்யாது, இது தவறானது, இஸ்லாத்துல இல்ல என்று சொல்லும். ஆனா மனோவிச்சை சொல்லும் இல்ல செய் என்று சொல்லும். இப்ப மனோவிச்சைக்கும் புத்திக்கும் இடையிலான போராட்டத்துல எப்ப புத்தி வெல்லுமோ அப்ப நாங்க பாவம் செய்ய மாட்டோம். எப்ப மனோவிச்சை வெல்லுமோ அப்ப நாங்க என்ன செய்வோம்? பாவத்தை செய்வோம். எனவே கட்டாயமாக எங்களோட புத்தியை நாங்க சரியான முறையில பயன்படுத்தி எங்களோட புத்தி எதை சொல்லுதோ அதை நாங்க செய்யக்கூடியவர்களாக இருந்தால் எங்களுக்கு அங்க பிழை செய்வதற்கான வாய்ப்பு இல்லாமல் போகும். சரியா? அப்ப அழகா கவிஞர் இங்க ஒரு உவமானத்தை பயன்படுத்திக்கிறாரு. அதே போல ரைட், நான் ஏற்கனவே சொன்னதுதான் இதெல்லாம். ரைட், ஓகே ஓகே ரைட். அப்ப இதெல்லாத்தையும் கருத்துல கொண்டு அடுத்த நீங்க கொஞ்சம் வாய்ச்சி பாருங்க. ரைட், ஓகே சரி. அப்ப நான் நினைக்கிறேன் இன்றைக்கு நாங்க மகாரிமுல் அஹ்லாக் பாடத்தை படிச்சோம். இன்ஷா அல்லாஹ் இதுல வந்திருக்கின்ற வினாக்களை நான் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அனுப்பி வைக்கிறேன். சரியா? நான் இதோட இன்றைய வகுப்பை நிறைவு கொண்டு வரேன். 100 விசிட்டர்ஸ் வந்துக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல நாங்க சந்திப்போம். சரியா? ஓகே. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.